ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். மிக நீண்ட நாட்களுக்கு பின். ஆமாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின் நாம் சந்திக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியை அடைகின்றேன். உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். நிச்சயமாக ஐயா. தமிழக தோற்றமும் தொடர்ச்சியும் என்கின்ற தலைப்பிலே உங்களோட கேமரா வடிவா செட் பண்ணுங்க. ஒரு பக்கமா இருக்கிற மற்ற வளம் இருக்கு. இப்ப எப்படிமா இருக்கு? இப்பதான் பக்கமா இருக்கிறீங்க. தலை சைட் பக்கமா தெரியுது. நேரா வரணும் ஐயா. நேரா வரலைங்களா? போன மற்ற பக்கம் திருப்புங்க ஐயா. ஐயா வந்துட்டாங்க ஐயா. வேந்தனார் அறிமுகப்படுத்துங்க ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கனடா தமிழர் மரபியல் நடுவம் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்று கொண்டு, கனடா தமிழர் மரபியல் நடுவம் சென்ற வாரம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய பேராசிரியர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பேசியிருந்தார்கள். தொடர்ந்து இன்று பேசுவதற்காக தமிழர் நிலவியல் தோற்றமும் தொடர்ச்சியும் என்ற தலைப்பில் முனைவர் தகைசால் பேராசிரியர், தொல்காப்பிய இருக்கை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரை முனைவர் பேராசிரியர் சானா திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் இன்று உரையாற்ற உள்ளார். அவர் இலக்கண உரை நூல்கள் பல எழுதியுள்ளார். அகப்பொருள் விளக்கம், துறை விளக்கங்களுடன் காண்டிகையுரை, நன்னூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், இட விளக்கங்கள், மேற்கோள் உரையுடன் யாப்பெருங்கலக்காரிகை, அதைத் தொடர்ந்து தெளிவுரை, தண்டி அலங்காரம், தொல்காப்பியம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், எழுத்ததிகாரம், அதை போன்று மற்ற நூல்களாக பெரிய புராணம், சிவஞான சித்தியார் தத்துவ மரபு எனும் நூல்களையும் எழுதியுள்ளார். அத்தோடு பல்லாயிரக்கணக்கான மேடை பேச்சுகளையும் நடத்தியிருக்கிறார். அதோடு 130க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகள், தமிழ் பட்டறைகள், அயலக தமிழ் துறை வளர்ச்சிக்காக அயலகத்திற்கான பட்டறைகளையும் ஒளியியல் ஊடாக இலத்திரனியல் விளக்கங்களையும் கொடுத்து வருபவர். வலையொலி ஊடாக நிறைய தொல்காப்பியத்தை பற்றியும் பல விளக்கங்களுடன் தொல்காப்பியத்தை ஆய்வு செய்தும் எங்களோடு பகிர்ந்திருக்கின்றார். ஆகவே அவரை இந்த கனடா தமிழர் மரபியல் நடுவம் சார்பாக வருக வருக என வரவேற்று கொண்டு இந்த பொழுதில் அவரை பேசுவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். ஐந்து நிலங்களை உருவாக்கிய நாட்டில் 6வது நிலமாகிய பணிநிலத்தில் இருந்து கொண்டு செந்தமிழ் பணியாற்றி வருகின்ற நம்முடைய டொரோண்டோ வாழ் மக்களுக்கும், நம்முடைய உயிரினும் மேலான யாழ்ப்பாண தமிழர்களுக்கும், பரந்துபட்ட நிலத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இனிய ஏற்பாட்டு வணக்கத்தை சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நிலம் என்பது அடிப்படையானது என்பது நமக்கு தெரியும். உலகத் தோற்றம், உயிர் தோற்றம் என்கின்ற இரண்டும் பூடகமானது. இதுவரை என்ன என்று கருதல் அளவையால் சொல்லுகின்றோம், அனுமானத்தால் தான் நாம் சொல்லுகின்றோமே ஒழிய இப்படித்தான் உலகம் தோன்றியது, இப்படித்தான் உயிரினங்கள் தோன்றின என்று
அறுதியிட்டு உறுதியாக கூடக்கூடிய ஒரு நிலை இல்லை. அப்படி இருந்த போதும் கூட பல்வேறு விதமான கருத்துக்களுடைய அடிப்படையிலே இந்த உலகப் பிறப்பையும் உயிரின தோற்றத்தையும் பற்றி நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். தொல்காப்பியர் மிக அழகாக சொல்வார் இந்த உலகத்தை பற்றி. நிலம், நீர், தீ, வளி, வான் என்ற 5 பொருள்களும் கலந்த மயக்கம் என்று சொல்வார். இந்த 5 பொருள்களும் மயங்கி இருந்தாலும் கூட இந்த உலகத்திற்கு தீ உலகம் என்றோ காற்றுலகம் என்றோ பெயர் இல்லை. இது ஒரு நில உலகம் என்பதுதான் மிக அருமையானது. நம்முடைய புறநானூறு அழகாக சொல்கிறது, மண் திணிந்த நிலம் என்று நிலத்திற்கு ஒரு முதன்மையை சுட்டுகிறது. எனவே இந்த உலகம் மண் உலகம், மண் திணிந்த உலகம். இந்த மண் திணிந்த உலகத்தை நாம் நிலம் என்கின்ற பெயரால் சுட்டுகிறோம். நான் மாணவனாக இருந்த பொழுது உரையாசிரியர் வாயிலாக நான் கேட்டது நிலம் என்பது இடுகுறி பெயர் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றுதான் நிலம் என்பது இடுகுறி என்று அது அருமையான காரண பெயர். நிற்பதற்கு இடம் தருவதால் இது நிலம். மண்ணுதல் என்கின்ற எந்த ஒரு பொருளையும் கழுவுகின்ற ஆற்றல் கொண்டதால் இது மண் உலகம். அதே நேரத்தில் இது வைப்பதற்கும் எடுப்பதற்கும் ஒரு பொருளாக இருக்கின்ற காரணத்தால் வையகம் என்று பல்வேறு விதமான பெயர்களால் சுட்டப்படுகிறது. இந்த நிலத்திற்கு பிற பூதங்களுக்கு இல்லாத, பௌதிக உறுப்புகளுக்கு இல்லாத ஒரு பெரிய சிறப்பு உண்டு. நம்முடைய திருவாசகத்தை இயற்றிய மாணிக்கவாசக பெருமான் சொல்வார் இறைவனை பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி என்று சொல்வார். எனவே இந்த பார் என்பது இந்த நில உலகத்தை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. வள்ளுவப் பெருந்தகை மிக சிறப்பாக வேறொரு நோக்கிலே சொல்வார், நிலத்தியல்பால் நீர் திரிந்த அற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பதாகும் அறிவு என்று சொல்வார். இந்த நிலத்திலே அறிவு பெற்ற ஒரு இனமாக திகழ்ந்தது தமிழ் இனம். இந்த தமிழினத்தை அழிப்பதற்கு பல்வேறு காலகட்டங்களிலே தோன்றினார்கள். ஏனென்றால் இனத்தை அழித்தால் மொழி அழியும், மொழியை அழித்தால் மொழியினுடைய வளங்கள் அழியும், மொழியினுடைய வளங்கள் அழிந்ததென்றால் அவர்களுடைய அனுபவமாகிய பட்டறிவினால் கூறப்பட்ட பல அறிவு செல்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். எனவே ஒரு இன அழிப்பு என்பது ஒரு பண்பாட்டினுடைய அழிப்பு, ஒரு இன அழிப்பு என்பது ஒரு நில மக்களுடைய வாழ்வியலுடைய அழிப்பு என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. யார் அழிக்க நினைத்தாலும் நாம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருப்போம். 1000 தலை வாங்கிய நிலையெல்லாம் நாம் கேட்டிருப்போம். ஒவ்வொரு சொட்டும் எப்படி ஒவ்வொரு உயிர்களாக தோன்றியதோ, ஒரு மானுடமாக தோன்றியதோ, அதுபோல நாம் வெட்ட தளிர்க்கின்ற ஒரு இனம் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய நிலம்தான் தமிழ்நிலம். நம்முடைய அகத்தியர் என்கின்ற ஒருவரை கொண்டு வந்து வைத்து அவர் மூலமாக 12 படைத்து அந்த 12 பணம் பாரனார் என்கின்ற ஒருவரை கொண்டு நம்முடைய நிலத்தை சுருக்க பார்த்தார்கள். வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் என்கின்ற ஒன்று அது கட்டமைக்கப்பட்டது. தொல்காப்பியர் காலத்தில் கட்டமைக்கப்பட்டதா, பின்னால் கூறப்பட்டதா என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் ஆய்வுகளாக வருகின்றன. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வைத்தார்கள்? புறநானூற்று புலவர்கள் என்ன சொன்னார்கள்? மிக அருமையாக வட வேங்கடத்தை அவர்கள் சொல்லவில்லை, வட பெருங்கல் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த வட பெருங்கல் என்பது கிட்டத்தட்ட இமயமலையையே குறிக்கின்ற ஒரு சொல்லாக பழைய உரையாசிரியர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அது அந்த நிலமாக கூறப்பட்டது என்பதற்கு உங்களுக்கு தெரியும். நம்முடைய சிந்து சமவெளியினுடைய அந்த பண்பாட்டை நாம் தான் வளப்படுத்தினோம். காலத்தின் கோலம் கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கே நோக்கி நம்முடைய இடப்பெயர்வானது அமைந்திருந்தது. எனவே யாழில் வசிக்கின்ற மக்கள் எல்லாம் இன்று நேற்றல்ல தொல்குடிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் ஒரு வரலாற்று அடிப்படைக்கு இந்த ஒரு தொடர் என்பது மிக அருமையாக இருக்கிறது. பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே கடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேரை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என
மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள் என்று தமிழுக்கு ஒரு நிலம் இல்லை. எங்கெங்கெல்லாம் தெருக்கள் இருக்கிறோ, எங்கெங்கெல்லாம் அந்த தெருக்களிலே தமிழர் வாழ்கின்றார்களோ, எங்கெங்கெல்லாம் தமிழர் வாழ்கின்றார்களோ அந்த இடமெல்லாம் நிலமாக கொண்டு தமிழ் மகள் வளர்ந்து வருகின்றாள் என்கின்ற ஒரு அருமையான கூற்றை நம்முடைய பாரதம் பாடிய அந்த ஆசிரியர் மிக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றார். எனவே இந்த தமிழ் என்பது, தமிழ் நிலம் என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்டதா என்றால் இல்லை. அது மிக அகண்டதாக காணப்பட்டது. இன்று உலகமே என்கின்ற 152 நாடுகளுக்கு மேலாக தமிழ் மொழியை பேசுபவர்கள் வாழுகின்றார்கள். அதுவும் அழகு தமிழையும் பழகு தமிழையும் பேசுகின்ற யாழ்ப்பாணத்தவர் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு பெரிய செய்தி நமக்கெல்லாம் இனிப்பாக இருக்கின்ற செய்தி. அவர்கள் இல்லை என்றால் இன்று தமிழ் ஏது? உலகத்தினுடைய பல்வேறு விதமான பல மூலத்திற்கும் கணினிக்கும் கூட தமிழை புகுத்தி வைத்தவர்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எனவே நான் கூடுதலாக சொல்லுகின்றேன் என்று நினைக்காதீர்கள். நான் பல இடங்களில் கண்ணார கண்டவர். அந்த தமிழ் மொழி, தமிழை மிக அருமையாக, தமிழ் நிலத்தை, தமிழை எல்லாம் பெண்மையாக பார்த்து நிலமாக பார்த்து மகிழ்ந்தவர்கள் தமிழர்கள். இந்த உலகத்தையே மகளாக பார்த்தவர்கள். சிலப்பதிகார ஆசிரியர் கூட அப்படித்தான் சொல்லுகிறார். நமக்கு நீராறும் கடல் கொடுத்து என்று சொன்ன உடனேயே மிக பிற்காலத்து 19ஆம் நூற்றாண்டு பாடலை எண்ணி நாம் இயக்கின்றோம். இல்லை இல்லை, அவற்றுக்கெல்லாம் முன்னோடிகள் இருக்கின்றார்கள் என்பது தெரியும். அலை நீராடை மலைமுளை ஆகத்து ஆரப்பேரியாற்று மாறி கூந்தல் கண்ணகன் வரைப்பின் மன்னக மடந்தை. எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அகன்ற இடத்தை உடைய மன்னக மடந்தை என்று இந்த நில உலகமானது பெண்ணாக போற்றப்படுகிறது. நிலமகற்கு அழகார் திரு நீல் முதல் திலகம் ஒப்பது செம்பியர் வாழ்வதி மலர் மகட்குவன் தாமரை போல் மலர்ந்து அழகில் சீர் திருவாரூர் விளங்குமால். எனவே அப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் படித்ததால் தான், கேட்டதால் தான் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களால் மிக சிறப்பாக பாடப்பட்டது. அங்கு திராவிடம் என்பது அங்கு வடமொழிக்கு மாறான ஒரு திசை என்கின்ற பொருள்தான் பேசப்பட்டது. எனவே திராவிடம் என்பது நமக்கு ஒரு நிலப்பரப்பை குறிப்பதற்காக சொல்லப்பட்டது. தென்மொழி என்கின்ற ஒன்றிற்கு அது திராவிடம் என்கின்ற ஒரு பெயராக இருந்தாலும் கூட நாம் தமிழர், அந்த தமிழ் நிலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்கின்ற நிலம்தான் மிக அழகாக 5ஆக பாகுபடுத்தப்பட்டது. இந்த உலகமானது 2 அடிப்படையாக கொண்டது. ஒன்று நிலம் என்கின்ற ஒன்றையும் காலம் என்கின்ற மற்றொன்றையும் கொண்டது. நிலம் என்பதுதான் ஒரு பெரிய பண்பாட்டினுடைய அடிப்படை. நிலம் என்பதுதான் ஒரு பெரிய பண்பாட்டின் கூறு. நிலம் என்பதுதான் ஒரு மக்களுக்கு உறுதியை தருகின்ற ஒரு இடம் என்கின்ற இந்த கோணங்களிலே நாம் வைத்து பார்த்தால் பண்டை தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள்? இந்த உலகத்தில் பண்டை காலத்தில் எல்லோருமே இயற்கையோடு தழுவிய வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த தமிழர்களுக்கு மட்டும் என்ன ஒரு அருமையான ஒரு கண்ணோட்டம் வந்தது. யாரும் சொல்லாத ஒன்றை, யாரும் பாடாத ஒன்றை, யாரும் பேசாத ஒன்றை மிக அழகாக வரையறுத்து தந்தார்களே, அதுதான் இந்த மண்ணினுடைய மாட்சி, இந்த மண்ணினுடைய நீட்சி, இந்த மண்ணினுடைய தொடர்ச்சி. எவ்வளவு வளம் பெற்றிருந்தால், எவ்வளவு புலமை பெற்றிருந்தால் இந்த புலவர்களுக்கு இந்த நிலத்தை பற்றிய சிந்தனை தோன்றி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். நான் நிலத்துக்குள்ளே 5 ஒழுக்கத்தை வைத்து 5 ஒழுக்கத்தால் இந்த ஒரு அருமையான கவிதை பாடுகின்ற முறையை கட்டமைத்து அதை வாழ்வியலாக்கி அந்த வாழ்வியலை பின்னால் தொடரச் செய்தது இந்த தமிழ் மண் என்றால் இந்த தமிழ் மண்ணுக்கு இணையான வேறொரு மண் இல்லை என்பது நமக்கு தெரியும். அறிவு என்பது ஒரு நாளில் வருவதென்று, அறிவு என்பது ஒரு தலைமுறையில் தோன்றுவதென்று, அது பல தலைமுறைகளை தாண்டி 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 வந்துதான் ஒரு புலமையை உருவாக்கி இருக்க முடியும். நீங்கள் உலகத்தில் எவ்வளவோ மொழிகளை பற்றி
கேட்டிருக்கலாம். 7102 மொழிகள் இருக்கின்றது என்று ஒரு வரையறை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்திய பெருங்கண்டத்திலே, இந்திய துணைக்கண்டத்திலே 19,000 மொழிகள் பேசுவதாக ஒரு தற்காலிக கணக்கு வருகிறது. அந்த 19,000த்துக்கெல்லாம் முற்பட்டதாக இருப்பது இந்த தமிழ். இந்த தமிழ் மொழியை பேசுகின்ற இந்த நிலமானது மிக அருமையான ஒரு வடிவமைப்பை உடையது. இதனுடைய இயற்கையே எப்படிப்பட்டது? எளிமையாக பிறர் புக முடியாத ஒரு நிலையானது 17, 18ஆம் நூற்றாண்டிலே இருந்தது. அதனால்தான் இந்த தமிழகமானது பிற அரசர்களால் சுக்குநூறாகாமல் தொடர்ந்து தன் நிலையை காப்பாற்றி வந்தது என்பதெல்லாம் நமக்கு ஒரு அருமையானது. தொல்காப்பியர் சொல்லுகின்ற ஒரு அருமையானது. பணம்பாரனார் இருந்தாரா, அது அவர் உடன் பயின்றவரா, அவர் பயின்று சொன்னாரா என்கின்ற ஆராய்ச்சியெல்லாம் ஒரு புறம் சொல்லுவோம், தூக்கி போடுவோம். ஆனால் நம்முடைய தொல்காப்பியர் மிக அழகாக சொல்கின்றார் நூற்பாவிலே, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறுகின்றார். வன்மையான வல்லன்மையிலே சிறந்து திகழ்ந்த மூவர்களால் ஆளப்பட்ட ஒரு வரையறைக்கு உட்பட்ட நிலமாக இது காணப்படுகிறது. இந்த நிலம்தான் மிக சிறப்பாக 5 கூறுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒரு கூறு என்பது நிலப்பகுதியால் பெற்ற பெயர் என்று, அது ஒழுக்கத்தால் பெற்ற பெயர். இந்த உரையாசிரியர்கள் எழுதுகின்ற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்கின்ற இந்த 4 நிலங்களும் பூவால் பெயர் பெற்றவை என்கின்ற ஒரு கருத்தை முன்வைப்பார்கள். ஆனால் அது ஒழுக்கத்தால் பெற்ற பெயர் என்று பின்னால் ஆராய்ச்சியாளர்களாம் சொல்லுகிறார்கள். குறிஞ்சி என்பது என்ன? அது குறுகி இருக்கின்ற நிலப்பரப்பு. எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அது ஒரு குறுகிய ஒரு நிலப்பரப்பு. அங்கு குறுகி இருத்தல், தலைவனும் தலைவியும் ஒன்றாக சேர்ந்திருத்தல் என்கின்ற ஒரு அடிப்படையிலே பெற்ற பெயர் என்று சொல்கிறார். குறிஞ்சி என்பது மலை வளம் உள்ளது, அது மழை வளமும் பெற்றது. எனவே தனக்கு முன்னாக காடுகளை மிகுதியாக பெற்றிருக்கும். எனவே முன் காடுகளை பெற்றிருக்கின்ற காரணத்தால் அதற்கு முல்லை என்று பெயரளித்தார்கள். அதற்கு அடுத்தாற் போல ஓடி வருகின்ற காட்டாறுகள் எல்லாம் ஓடி களைத்து சமவெளி பகுதியிலே வருகின்ற பொழுது, ஒரு சமநிலத்திலே வருகின்ற பொழுது அங்கு என்ன செய்யும்? மிக அருமையாக வளம் சார்ந்த ஒரு மருத நிலங்களை தோற்றுவிக்கிறது. அந்த மருத நிலங்களிலே என்ன ஒரு சிறப்பு? அளவுக்கு அதிகமான உற்பத்தி, பொருளாதார மிகுதியான வளர்ச்சி. அந்த வளர்ச்சியின் காரணமாக செல்வச்சீமான்களாக இருந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு பிற பெண்களோடு தழுவினார்கள். எனவேதான் அந்த தழுவல் காரணமாக பெற்றது. மறு என்பதற்கு தழுவுதல் என்கின்ற பொருள் உண்டு. எனவேதான் அது மருதமாயிற்று. முடிவாக செல்வது எது? நெய்தல் என்கின்ற ஒன்று. நெய் என்பது நொய் என்கின்ற ஒரு சொல்லடியாக வந்தது. அது அங்கு இருக்கின்ற பெண்கள் எல்லாம் கணவனை பிரிந்து நிற்கின்ற நிலையிலே, துன்ப நிலையில் இருக்கின்ற காரணத்தால் அது நெய்தல் என்கின்ற பெயர் பெற்றது என்று மிக அருமையாக இப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஒரு காலத்திலே பூவால் பெயர் பெற்றது என்று கருதப்பட்ட இந்த 4 நிலங்களும் பாலை என்கின்ற ஒரு மரத்தால் பெயர் பெற்றதாக கருதப்படுகின்ற அந்த பாலை நிலமும் மிக சிறப்பாக காரண பெயர்களை பெற்று நிற்கின்றன என்பது நமக்கெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும். முதலாக மனிதன் எங்கே தோன்றினான்? மலை வளத்தில் தோன்றினான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மலையில் இருக்கின்ற அருவியானது இறங்கி வருவது போல கீழே காட்டிற்கு வந்தான். அங்கு ஆணிரைகளை மேய்த்தான். பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கினான். பண்டமாற்று முறை முதலிலே கையாண்டான். மக்கள் அங்கு வாழ்கின்ற ஒரு முறையானது, காட்டு வாழ்க்கையானது இருந்தது. அங்கு ஒரு தலைவன் தோன்றினான். அந்த தலைவன் பல தலைவர்களாக மாறிய நிலைதான் இங்கு நெய்தல் மருத நிலமாக வந்தது. மருத நிலத்தை தாண்டி அடுத்த நிலமானது நெய்தல் நிலமாக மணற்பரப்பாக காணப்பட்டது. எனவே இந்த நிலவியல் பின்னணியானது ஒரு மண் சார்ந்த மக்களுக்கு, மண்ணால் ஒரு பண்பாட்டை கொள்ளுகின்ற ஒரு மக்களுக்கு துணையாக நின்றது, பக்கபலமாக நின்றது. இன்னும் சொல்ல போனால் அந்த மண்ணினுடைய நிலைதான்
மக்களுடைய நிலையாக ஒரு வாழ்க்கையானது தொடங்கப்பட்டது. தொல்காப்பியர் மிக அருமையாக சொல்வார், நிலம் பொழுது இரண்டின் இயல்பென மொழிப இயல்புணர்ந்தோரே என்று அந்த முதற் பொருளை பற்றி சொல்லுகின்றார். அந்த அடிப்படை பொருளாக விளங்குவது எதற்கு அடிப்படை பொருள்? கருப்பொருளுடைய தோற்றத்திற்கு அடிப்படையாக இருந்தது முதற் பொருள். அந்த முதற் பொருள் என்கின்ற ஒன்று ஒன்றாக இல்லை, மாறாக காலம் இடம் என்கின்ற இரண்டாக இருந்தது என்று கூட உலகமே பேசுகிறது ஒரு தத்துவத்தை. இடம் காலம் என்கின்ற இரண்டையும் முதன்மைப்படுத்தி பேசுகிறது. எனவே இந்த ஒரு பேச்சுக்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு அடிப்படையை தான் தமிழர்கள் மிக அழகாக வைத்தார்கள். இந்த வாழ்வியலுக்கு ஏற்ற ஒரு பண்பாடானது தோன்றியது. இந்த நிலத்திற்கேற்ற ஒரு பண்பாடானது தோற்றம் பெற்றது. எங்கே தோற்றம் பெற்றது? நிலத்தை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றது. எனவே ஒரு நிலம் என்றால் அதனுடைய இயல்பு என்ன? அங்கே வாழ்பவர்கள் எப்படி வாழுகிறார்கள்? ஒரு நிலம் என்றால் எப்படிப்பட்டது? அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கை தராதரம் எப்படி அமைந்திருந்தது? நிலத்திற்கேற்பதான் வாழ்க்கை அமையும். நிலத்திற்கேற்பதான் அங்குள்ள மக்களுடைய பண்பாடானது அமையும் என்கின்ற ஒரு அருமையான நிலையை தொல்காப்பியர் மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். அந்த தொல்காப்பியர் காட்டிய நிலை வாழ்வியல். பின்னால் வந்ததெல்லாம் என்ன செய்தார்கள்? அதை வாழ்வியலாக கொள்ளாமல் ஒரு இலக்கணமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். பண்டை தமிழருடைய போர் முறை என்பது வாழ்வியல். ஆனால் பின்னால் வந்தவர்கள் பாடலுக்கு அது அருமையானது என்கின்ற ஒரு படைப்பிலே பார்த்தார்கள். ஆனால் நிலம் என்பது நமக்கெல்லாம் மூச்சாக இருந்தது. பின்னவர்களுக்குத்தான் அது பாட்டாகவும் பாடல் அடிப்படை பொருளாகவும் இருந்து வருகிறது என்பதெல்லாம் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே மண் என்பது மனிதனுடைய வளத்திற்கும் நலத்திற்கும் அடிப்படையாக இருப்பது, பண்பாட்டிற்கு மிக எழிலார்ந்த உறுப்பாக இருப்பது என்பதெல்லாம் நாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய வெளிப்படையாக அதனுடைய கருத்துக்கள் புலப்படும். இந்த தெய்வத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 4 விதமான தெய்வத்தை படைத்தார்கள். அந்த 4 விதமான தெய்வங்களிலே முதல் தெய்வமாக முருகனை வணங்கினார்கள். அந்த முருகன் எப்படிப்பட்ட கடவுள்? அவர் ஒரு போர்க்கடவுள். முருகன் ஒரு போர்க்கடவுள். நமக்கெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அவர் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்? நம்முடைய குலசாமி, நம்முடைய குலத்தினுடைய முதல்வர். அதனால்தான் சிவபெருமானை சொல்லுகின்ற பொழுது கூட பல போர்களுக்கு தலைவனாக காட்டுகின்றார்கள். பேராயிரம் பரவி இந்த பாடலில் வருகின்ற பொழுது முப்புறத்தை எரித்த ஒரு பெரிய வில்லை கையிலே கொண்டு தீயை கொண்டு எரித்தவனே என்று பாடுகிறார்கள். அவரையும் எப்படி பார்க்கின்றார்கள்? ஒரு வீரக்கடவுளாகத்தான் பார்க்கிறார்கள், ஒரு போர்க்கடவுளாகத்தான் பார்க்கிறார்கள். எனவே மலையில் வாழுகின்ற அந்த மக்களுக்கு ஒரு பெரிய தலைவன் தேவை, போராடுகின்ற தலைவன் தேவை என்கின்ற ஒரு நிலையிலே அந்த தெய்வமானது போற்றப்பட்டது. ஆனால் இந்த முருகன் நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தப்பட்டான், அயன்மைப்படுத்தப்பட்டான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த காலத்து முருகன் எப்படி இருப்பான்? பூசாரியால் வழிபடப்படுவான், அங்கு பூசாரியால் கொண்டாடப்படுவான். அவனுக்கு சிறிய ஆட்டுக்குட்டிகளானது அறுக்கப்படும், பச்சரிசியோடு கலந்து அங்கே தூங்குகின்ற நிலையெல்லாம் பேசுகிறது. ஆனால் இப்பொழுது முருகன் சைவ முருகனாக மாற்றப்பட்டு விட்டார். நாமெல்லாம் நெருங்கி பூசை செய்கின்ற ஒரு முருகனாக அவர் இல்லை என்பதெல்லாம் நாம் நன்றாக பார்க்க வேண்டும். நம்முடைய அந்த நிலப்பரப்பு, நிலத்தன்மை, நிலத்தோடு வாழ்கின்ற வாழ்வு என்பவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக இருந்த அந்த குறிஞ்சி நிலம் இப்பொழுது நமக்கு வேறாக மாறுகின்ற அளவிற்கு பண்பாட்டிலே மாற்றம் கண்டுவிட்டது, பழக்க வழக்கங்களிலே மாற்றம் கண்டுவிட்டது. இந்த காற்று நிலம் இன்று என்ன ஆயிற்று என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இன்று காட்டிலே யாரும் மாடு மேய்க்க முடியாது. இன்று வனத்துறையுடைய கைக்கு போய்விட்டது. நிறைய மாற்றங்கள் நமக்கு வந்து விட்டன என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செயல்நிலை. இன்று மருத நிலம் எப்படி இருக்கிறது என்று தெரியும் உங்களுக்கு.
வளம் சார்ந்த இடமாக இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய செந்நெல்லும் வெண்ணெல்லும் மிக அருமையாக புழங்கிய நிலமாக இருந்தாலும் கூட அந்த செந்நெல்லும் வெண்ணெல்லும் படுகின்ற பாடு இன்று நமக்கு எப்படி என்று தெரியும். அதே போல இந்த நெய்தல் நிலம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இன்று மாற்றம் கண்டுவிட்டது. இதனுடைய தொடர்ச்சி அதற்கு உரிமை பெற்ற ஆலவர், அலத்தியர், பரதர், பரத்தியர் இவர்களுக்கெல்லாம் அங்கே இடமில்லாத நிலையானது காணப்படுகின்ற, அவர்களுக்கு இல்லாமல் போகின்ற ஒரு நிலை வந்து விட்டது. பெருந்தனக்காரர்களுக்கு இன்று அது எரி வாயுவை சேமிப்பதற்கு, எண்ணெய் எடுப்பதற்குரிய இடமாக போய்விட்டது என்பதெல்லாம் நாம் இன்று பார்க்க வேண்டிய ஒரு நிலையானது வந்து விட்டது. இந்த பொருளாதாரம் என்கின்ற ஒன்று வர வர இந்த நிலங்கள் எல்லாம் தன்னுடைய நிலையை இழந்து வருகின்றன என்பதை நாம் கண்கூடாக காணலாம். இன்று யாருமே இன்று பாடுவதற்கு இயல்பில்லாத ஒரு நிலையானது காணப்படுகிறது. சல்லிக்கட்டு எங்கே நடைபெறுகிறது என்கின்ற இடத்தை பாருங்கள், அது மறுதளத்திற்கு மாறிவிட்டது. ஒரு காலத்திலே ஏறு தழுவுதல் என்பது எங்கே இருந்தது? அந்த காட்டு நில மக்களை சார்ந்ததாக, காட்டு மண்ணை சார்ந்ததாக காணப்பட்டது. இன்றது மருதநில மக்களுடைய பெரும்பான்மையான, அதுவும் பொங்கல் திருநாளை ஒட்டி வெளிப்படுகின்ற ஒரு பொழுதுபோக்காக இன்று ஒரு சூதாட்டமாக மாறிவிட்டது. பெண் எப்படிப்பட்டவள்? மறுபிறவியில் கூட கட்டிக்கொள்ள மாட்டாள். ஏறுதழுவலை விரும்பாத ஒருவனை மறுபிறவியில் கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டாள் பெண் என்று பாடப்பட்ட ஒரு நிலை இன்று மாறிவிட்டது. இன்று மிகுதியான காளைகளை அடைக்குபவர்களுக்கு பெண் கிடையாது, மாறாக சிற்றுந்து கொடுக்கின்ற ஒரு நிலை, மகிழ்வுந்து கொடுக்கின்ற நிலை எல்லாம் மாறிவிட்டன. கொள்ளேற்று கூட அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்கின்ற நிலையானது எப்படி மாறிவிட்டது. எனவே இன்று ஒரு பரவர் தன்னுடைய நிலைக்கு, தன்னுடைய வாழ்வியலுக்கேற்ற அந்த மீனை பிடிக்க செல்ல முடியுமா என்றால் செல்ல முடியாது. மே மாதம், மே, ஜூன் போன்ற மாதங்களிலே மீன் பிடிக்க கூடாது என்கின்ற தடைக்காலங்கள் வந்து விட்டன. நம்முடைய மரபு எப்படி இருந்தது, எப்படி மாறிக்கொண்டு வருகிறது என்கின்ற அந்த போக்குகள் எல்லாம் தெரியும். குறுகிய இடத்தில் இருப்பதால் அதற்கு குறிஞ்சி என்று ஒரு காலத்திலே பெயர் வைத்தார்கள். இன்று பார்த்தீர்கள் என்றால் பெரிய பெரிய மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களுமாக மாறி பொழுதுபோக்குக்கும் கேளிக்கைக்கும் உரிய இடங்களாக இந்த ரிசார்ட்ஸ் என்கின்ற பெரும் மக்கள் தங்குகின்ற இடமாக மாறிவிட்டது. யானை தடங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது ஒரு வீட்டில் பார்த்தால் குறிஞ்சி தரையாக இருக்கிறது. முல்லையானது நிலைப்படியாகவும் அலமாரிகளாகவும் இருக்கின்றன. மருதத்தை பார்த்தால் சுவர்களாகவும் சுவருக்கு உரிய பொருள்களாகவும் மாறிவிட்டன. அங்கு இருக்கின்ற அந்த மண் தான் எடுத்து ஒரு வீட்டுக்கு வேண்டிய கல்லானது சுடப்பட்ட கல்லாக, செங்கல்லாக வருகிறது. எனவே பல்வேறு விதங்களில் இன்று நாம் பார்த்த பழைய நிலை என்பது, சங்க காலத்திலே இருந்த நிலம் என்பது, சங்க காலத்தில் இருந்த தெய்வம் உணாவே மா மரம் புட்பறை செய்தியாழின் பகுதியோடு தொகை என்று அந்த பாடப்பட்ட அந்த நூற்பாவும், அதற்கு இளம்பூரன் அளித்த விளக்கங்களும், அங்கே வாழ்வதாக சொல்லப்பட்ட அந்த உயிரினங்களும், மரம், செடி, கொடி வகைகளும் இன்று ஒரு இடத்தில் இருக்கின்றனவா என்றால் இல்லை. ஆனால் தொல்காப்பியர் தெரிந்துதான் பாடினார். இந்த திணை மயக்கம் என்கின்ற ஒன்றை வைத்து பாடினார். அந்த திணை மயக்கத்தை அவர் இயற்கையாக ஏற்படுவதாக சொன்னார். இன்று செயற்கையாக மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நான் நிலம் என்கின்ற செய்தி எல்லாம் மாறி இன்று ஓர் நிலமாக மாறுகின்ற ஒரு போக்கானது காணப்படுகிறது. தமிழகத்திலே மிக அருமையாக செந்நெல்லும் வெண்ணெல்லும் நிலைந்த அந்த விளைநிலங்கள் எல்லாம் இன்று நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாம் மனைப்பகுதிகளாக மாறிவிட்டன. இருந்தாலும் கூட நாம் பாடலுக்கு அதனை அப்படி பயன்படுத்தி வருகின்றோம். எனவே இந்த மண்ணினுடைய வளம் சிதைக்கப்பட்டு, மண்ணினுடைய மனிதர்களுடைய நிறம் மாற்றப்பட்டு, மண்ணினுடைய அந்த மக்களுடைய
மனநிலைகள் மாறுபடுத்தப்பட்டு இன்று குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்கின்ற இந்த 4ம் பாலையாக மாறிவிட்டன என்பதை நாம் நன்றாக மனத்தில் கொள்ள வேண்டும். நான் உடன்பாட்டில் பேசுவேன் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். எனக்கும் அப்படி பேசுவதற்கு ஆசைதான். இருந்தாலும் கூட இந்த மண் எப்படி பாழடிக்கப்பட்டு விட்டது, இந்த மண்ணினுடைய மரபுகள் எவ்வாறு மாற்றம் பெற்று விட்டன, இந்த மண்ணினுடைய மக்கள் எவ்வாறு மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது ஏட்டில் எழுதி வைத்த செய்திகள், நம்முடைய மரபார்ந்த அந்த பழக்க வழக்கங்கள் எங்கோ சென்று கொண்டிருக்கின்றன. திருமணம் என்பது ஒரு காலத்திலே 3 நாட்கள் நடந்த திருமணமாக இருந்தது. இன்று எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். 3 மணி நேரத்து திருமணமாக மாறிவிட்டன. எனவே திருமணங்கள் எல்லாம் அந்த போக்கிலே போய்கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழ்நாட்டிலே என்று நிலை உலகத்திலே அப்படித்தான் இருந்தது. மருதத்தினுடைய மாண்பாக விளங்குவது இந்த பனை மரம். தலைவனுக்கு தலைவியை கொடுக்கவில்லை என்றால் அந்த தலைவன் கிடுகிடு என்று எங்கே ஏறுவான்? பனைமரத்திலே ஏறுவான். பனைமரத்தினுடைய உச்சியிலே செல்வான். நான் அவளை விரும்புகிறேன் என்று ஊரறிய கத்துவான். ஊர் கூட்டம் கூடும். பெண்ணை தருகிறேன் என்று சொன்னால் இறங்கி வருவான். பெண்ணை தரவில்லை என்று சொன்னால் அங்கேயே மேலே உச்சிக்கு ஏறி தன்னுடைய கைகளை கீழே விட்டு விடுவான். யாரும் போய் அவனை காப்பாற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இறுக்கிய தலைவி கிடைக்கவே இல்லையே என்கின்ற அந்த ஏமாற்றத்தால் தன்னுடைய கால்களை நெருக்கி கொண்டு அப்படியே அந்த செதில்கள் பெயர ரத்தம் சொரிய கீழே இறந்து விழுவான். அப்படிப்பட்ட நிலை ஒரு காலத்திலே இருந்தது தமிழருடைய மாண்பாக. ஒரு பெண்ணை பெற வேண்டும் என்று நினைத்த தலைவன் அப்படி செய்தான் தமிழ் தலைவன். இன்று அந்த மடல் ஏறுதல் என்பது, காதலை வெளிப்படுத்துதல் என்பது எங்கே இருக்கிறது? யாரிடம் இருக்கிறது? கடல் என்ன காபம் முழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கது இல் என்று வள்ளுவர் பாடி இருக்கின்றார். மடல் ஏறுகின்ற பழக்கம் பெண்ணுக்கு இல்லை என்கின்றார் தொல்காப்பியர். திருமங்கையாழ்வார் மடல் ஏறுகின்ற தன்மை பெண்ணுக்கு இல்லை, ஆனால் தென்மொழியிலே இல்லை, வடமொழியிலே ஏறலாம் என்று சொல்லியிருக்கின்றார். அதுதான் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. பொய்யும் வலுவும் தோன்றிவிட்டது. இப்பொழுது யார் காதலை வெளிப்படுத்துகிறார்கள்? இன்னவனை காதலித்தேன், இன்னவன் என்னை காதலித்து கைவிட்டு விட்டான், என்னுடைய அவனுடைய கருவை நான் சுமந்து வருகின்றேன் என்று பெண் போய் காவல் நிலையத்திலே புகார் செய்கின்றார். நீதிமன்றங்களிலே வழக்கு தொடுக்கின்றார். நியாயத்தை கேட்டு உண்ணாவிரதம் இருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையானது என்று தோன்றிவிட்டது என்பதையெல்லாம் நாம் இந்த மண்ணினுடைய நிலை எப்படி மாறிவிட்டது, எங்கே போய்கொண்டிருக்கிற அந்த தமிழருடைய பண்பாடு, இந்த நிலவியல் பண்பாடு என்பது எங்கே போய்கொண்டிருக்கிறது? எவ்வளவு அருமையான நிலம் வகுத்து இருந்தார், எவ்வளவு அருமையான அவனுடைய போக்கு இருந்தது. ஒரு குறுநிலத்து தலைவன் தலைவியை காண்பான், அவளுடைய அழகிலே தான் மயங்குவான், அந்த பெண்ணை பார்த்து பலபடியாக பேசுவான். இருந்தாலும் கூட அந்த பெண் எதுவும் மறுப்பு சொல்லாமல் போகின்ற பொழுது வந்து விடுவான். குறையை யார் மீது சொல்வான்? அரசன் மீது சொல்வான். நீயும் தவறில்லை, உன்னுடைய பெற்றோர்களும் தவறில்லை, மதம் கொண்ட யானை குளியலுக்கு வருகிறது என்பதை ஊருக்கு அறிவிக்காத அரசனே தவறுடையவன் என்று சொல்லி தவறை அரசனுக்கு ஏற்றி வைத்து விட்டு அமைதியாக வென்று விடுவான். ஆனால் இன்று அப்படியா இருக்கிறது இந்த தமிழ் நிலம்? யாரோ பெற்றெடுத்த அழகான பெண்ணை பின்தொடர்வான், காதலி என்று வற்புறுத்துவான். அவள் காதலிக்க மறுத்தால் உடனே அவள் மீது அமிலத்தை தூக்கி எறிவது, அவளை வெட்டுவது, குட்டுவது போன்ற நிலைகள் எல்லாம் காணப்படுகிறது. நம்முடைய எங்கே இருந்த அந்த நிலப்பண்பாடு, எங்கே இருந்த அந்த நிலவியல் பண்பாடு, மண்ணோடு மண்ணாக நாம் இருந்த அந்த மண்ணுக்குள் உழைத்த உழைப்பால் வந்த அந்த மண் ஏறிய நம்முடைய உடம்பிலே ஒரு காலத்திலே மண்ணுடைய வாசனையானது மண் மணந்தது. அந்த தமிழ் மண்ணுக்குரிய அந்த பண்பாடுகள் எல்லாம் நிலைத்திருந்தன. இன்று தமிழர் நிலமும் இல்லை, தமிழருடைய பண்பாடும் இல்லை, எங்கோ போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய நிலை என்பது நமக்கெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே எவ்வளவு சிறப்பான பாடல்கள், எவ்வளவு அருமையான ஒரு வடிவமைக்கப்பட்ட நிலைகள். அதனுடைய அந்த பாடலை படிக்கின்ற பொழுதே நாம் எங்கோ இருப்போம். அந்த மண்ணோடு கலந்த அந்த ஒழுக்கம், அந்த மண்ணோடு உறவாடுகின்ற உயிர் பொருள்கள்,
அந்த மண்ணோடு உறவாடுகின்ற அந்த பண்பாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்று எப்படி வந்து விட்டன. நாம் நினைப்போம் ஒரு மருதநிலம் என்றால் அங்கு கூடா ஒழுக்கம் என்று. இல்லை இல்லை, அந்த காலத்தில் இல்லறத்தில் இருக்கின்ற தலைவியானவள் ஒரு தலைவனுடைய குழந்தை கருவை சுமந்து அவரை ஆளாக்குவாள். பல நேரங்களிலே கொழுத்த மிகுதியும் பெண்களுடைய மிகுதியான வளர்ச்சி உள்ள இடங்களிலே பல பெண்கள் அமலங்களையாகப்பட்டு விடுகின்ற பொழுது அவர்களை அயற்பெண்ணின் முறையிலே அவரோடு சென்று ஊர் முழுவதும் சுற்றி வருவார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதற்காக பயன்படுத்தப்பட்ட பெண்களுக்குத்தான் பரத்தமை என்கின்ற ஒரு பெயர் உண்டு. ஆனால் இவர்கள் கூடா ஒழுக்கம் என்றால் வேறு விதமாக சிந்திக்கின்றார்கள். மிக அழகாக மிகுந்த எச்சரிக்கையோடு தமிழர்கள் பாடல் பாடி வைத்தார்கள். எந்த ஒரு பரத்தைக்கும் குழந்தை பிறந்ததாக ஒரு சான்று இல்லை. குழந்தையை கண்டுவிட்டு ஐயோ என் தலைவனுடைய முகம் போல இருக்கிறதே, என்னுடைய தலைவனுடைய மகன் நீ என்று சொல்லி அவனை ஆறத் தழுவுகின்றாள். நான் பெற்ற பிள்ளைகளை அவை உனக்கும் மகன்தான் என்று சொல்லி நற்றாய் சொல்லுகின்ற ஒரு நிலையெல்லாம் நாம் கண்டு எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். இந்த 4 நிலங்கள், 5 வகையான ஒழுக்கங்கள், பாலை என்பது ஒரு போலி பாலையாக, நிலமற்ற பாலையாக, நிலைத்தன்மை இல்லாத பாலையாக இருந்த ஒன்று. அந்த பாலை நிலத்தில் தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஊடாடி இருக்கிறது. இன்று உலக நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் எல்லாம் இந்த பிரிதல் என்கின்ற ஒரு நிலையில் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு நன்றாக படம் போட்டு காட்டுகிறது. வாழ்வதற்கு நிலை இல்லாத பொழுது குடும்பங்களாக பிரிந்து சென்ற நிலை. பண்டை காலத்திலே தமிழன் என்ன செய்தான்? பிரிகின்ற பொழுது தனியாக பிரிந்து செய்தான். தலைவி வீட்டிலே இருப்பாள், தலைவி குடும்பத்தோடு இருக்கின்ற பொழுது ஒரு பிரிவை அவன் பிரிவான். அதற்கு பெயர் ஒரு வழித்தனத்தல். அது தலைவியை மட்டும் பிரிகின்ற பிரிவு. தலைவியையும் தவறையும் பிரிகின்ற பிரிவாக வரையறை வைத்து பொருளில் பிரிதல் இருந்தது. இந்த பிரிதல்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பானவை என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். ஒரு பிரிதல் என்பது எதற்காக வருகிறது? ஒரு குறுநிலத்தில் இருக்கின்ற தலைவன் ஒருத்தியை பார்த்து அவளிடம் தன்னுடைய மனத்தை பறிகொடுத்து அவள் இவனிடம் பறிகொடுக்க பழகி அதன் காரணமாக அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற உறுதியோடு பெரிய பொருளை பெற்று வந்து திருமணம் செய்வதற்காக வரையுடை வைத்து பிரிகின்ற ஒரு பிரிவானது இருந்திருக்கிறது. வினை காரணமாக பிரிகின்ற நிலைமையானது குடும்பத்தை விட்டு பிரிதலாக இருந்திருக்கிறது. இன்று பிரிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதெல்லாம் நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். எனவே பல்வேறு விதங்களிலும் இந்த மண்ணுடைய நிலை எப்படி மாறிவிட்டது. தமிழ் மண் என்பது 4 நிலங்களாக பிரிக்கப்பட்டு 5 ஒழுக்கங்களை மேற்கொண்டு அதனை அடிப்படையாக கொண்டு சுவைத்து மகிழ்ச்சியோடு கலிப்பாவாலும் பரிபாடலாலும் கொண்டு பாடப்பட்டு உலகிற்கே பொதுமையாகிய அந்த அன்பு என்கின்ற ஒன்று அடிப்படை எல்லா உலக மக்களுக்கும் உரியதான் என்கின்ற அடிப்படையிலே பாடப்பட்ட ஒரு பாடலானது இன்று எப்படி மாறி இருக்கின்றது என்கின்ற ஒரு நிலையெல்லாம் நாம் பார்க்கலாம். இந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். தமிழ் பண்பாட்டின் மீது உண்டான தாக்கத்தை போல வேறொரு பண்பாட்டிலே தாக்கம் ஏற்படவில்லை என்பதெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சமய தாக்கங்கள் இருந்தன, அயல் நாட்டு தாக்கங்கள் இருந்தன. எனவே மொழி தாக்கம், மனிதர் தாக்கம் என்கின்ற எவ்வளவோ பல மாற்றங்கள், சமய தாக்கம் சொல்லி முடியாதது. கிட்டத்தட்ட கிமு 9ஆம் நூற்றாண்டிலிருந்தே நமக்கு பெரிய சமய தாக்கம் தோன்றியது. நம்முடைய அருமையான அந்த மண்ணோடு சார்ந்த அந்த மதம் என்கின்ற ஒன்று, மதம் இல்லாத மனித பண்பாடு என்கின்ற ஒழுக்கம் என்கின்ற ஒன்று, முருகப்பெருமானையும் திருமாலையும் இந்திரனையும் வருணனையும் வணங்கி வந்த அந்த பண்பாடு என்பது எங்கே போயிற்றென்றே தெரியாத நிலைக்கு போய்விட்டன. அந்த நிலைகளை எல்லாம் நாம் மீண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது இந்த பண்பாட்டிலே நாங்கள் வந்தோம் என்பதை எடுத்து சொல்லி அதன் காரணமாக இந்த மக்களை எல்லாம் திருப்பி நாம் அந்த ஒழுக்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த ஒழுக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பவை திணை, அது திண்மையுடையது. அதனாலதான் அதற்கு ஒழுக்கம் என்று பெயர் வைத்தார்கள். அந்த திண்மையை மண்ணுக்குள் நாம் புகுத்தி அந்த பழைய
வாசனையோடு மண் மனத்தோடு நாம் வாழுகின்ற நாள்தான் பொன்னான நாள் என்று கூறி வாய்ப்பு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி ஐயா. இதுவரை நேரமும் எங்களோடு இந்த தொழில்நுட்ப சிக்கல் இருந்தாலும் எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்தமைக்கு இந்த பொழுதில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கனடா தமிழர் மரபியல் நடுவத்தின் சார்பாக மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். ஐயாவினுடைய இன்றைய இந்த பேச்சிலே ஐவகை நிலங்களை கண்ட தமிழன் 6ஆம் திணை என்கின்ற இந்த பனி புலத்திலே நீர், நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்ற 5ம் கலந்த இந்த மண்ணிலே இந்த சங்ககாலம் நிலங்களையும் அதை தொடர்ந்து இன்று வரை குறிப்பிட்டதைப் போல ஐயா குறிப்பிட்டது போல வடவேங்கடம் தென்குமரி ஆயிடைக்கு அப்பால் புதிய செய்தியாக வடபெருங்கல் என்று இமயமலையை வரை தமிழர் நிலம் என்றதை உறுதிப்படுத்தி கூறியிருந்தார். இதிலும் குறிப்பாக நாம் தமிழர் என்பதையும் வலியுறுத்தி கூறினார். நிலம் என்பதும் அதன் பண்பாட்டின் அடிப்படையில் அந்த நிலத்தின் இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்த மக்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த ஒழுக்கம், பண்பாடு, அதில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட்டது, குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் என்ற அந்த நிலத்தின் தோற்றம், அதனின் மாற்றங்களை இன்று மிக மிக மோசமாக மாறிப்போகின்ற நிலைமை எல்லாவற்றையுமே கருப்பொருள், உரிப்பொருள் என்பவற்றையெல்லாம் விளக்கி வாழ்வியலின் பண்பாட்டு நிலத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதையும், அந்த நிலத்துக்கு ஏற்ப அந்த மக்களின் வாழ்க்கை எப்படி அமைந்தது என்பதையும், மரபு ரீதியாக வாழ்ந்த மனிதர்களுடைய பண்பாடு எப்படி இருந்தது என்பதையும் அழகாக இங்கு பகிர்ந்திருந்தார். இன்று நிலத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது. அவற்றையோடு அதன் மரபும் அதன் மாற்றங்களையும் அழகாக விளக்கினார். மண்ணின் மரபுகள் சிதைவடைந்து பாழாகிவிட்டது என்பதை அழகாக சொல்லினார். அவருடைய மனத்தின் தாக்கம் அவர் ஒரு ரௌத்திரம் கொண்டு பேசினார் என்று சொல்லலாம். எதிர்மறையாகத்தான் பேசினார், கோபித்து பேசினார். என்றால் மண்ணில் அங்கே குயில் கூவுவதற்கு பதிலாக அங்கே சைரன் கூவுகின்றது. அங்கே அடிப்படையில் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கூடாக நில ஆய்வு மீத்தேன் அந்த இதற்காக ஆய்வுகள் செய்யப்பட்டு நிலமே தமிழ்நாடே மாற்றம் காணப்போகிறது. இப்படி மாற்றம் காணுவதற்கு முன்பாக அவருடைய கோபத்தை அழகாக காட்டியிருந்தார். அதே நேரம் எங்களுடைய சேர சோழ பாண்டியர்களுடைய நிலம் எப்படி மாற்றம் அடைந்திருக்கிறது. அவர்கள் கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள். சோழராட்சியத்திலே கடல் படர்ந்து ஒரு பயணத்தை ஒரு நிலப்பரப்பில் வாழ்ந்தவர்கள், ஆட்சியை புரிந்திருந்தார்கள். அதே போன்று இன்றைய மக்கள், எமது தமிழர்கள் உலகமெங்கும் பரவி வாழுகின்றோம். அந்த வாழ்ந்தாலும் தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாக இவ்வாறு இணைத்து பேசுவதையும் கூறி அவர் எங்களை மகிழ்ச்சிப்படுத்தியிருந்தார். இந்த ஐவகை நிலங்களின் தோற்றம், அதன் தொடர்ச்சியும், அயலக பண்பாட்டு படையெடுப்புகளில் முட்டி மோதி இன்றும் நிலைத்து நிற்கும் மொழியோடு எமது மண்ணில் இந்த தமிழ் ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம் என்பவையெல்லாம் இந்த திணை என்கின்ற திண்மையான ஒரு நோக்கத்தோடு வளர்ந்து வருவதையும் அழகாக கூறியிருந்தார். ஆகவே இப்பொழுது உங்களுடைய உறவுகள், நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஐயா அதுக்கான நல்ல விளக்கங்களை தருவார் என்று நம்புகின்றோம். ஐயா வணக்கங்க ஐயா. எனக்கு 2 கேள்வி. அந்த நிலத்தின் பெயர்கள் மலரின் அடிப்படையில் வந்தது அப்படின்னு சொல்றது, அதை விட பொருத்தமானது அதுக்கு காரண பெயர்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஒழுக்கத்தின் அடிப்படையில் காரண பெயர்கள். இப்போ குறிஞ்சிக்கு குறுகி இருக்கும் நிலப்பரப்பு, சேர்ந்து இருத்தல், தலைவனும் தலைவியும் சேர்ந்து இருத்தல். முல்லைக்கு என்னங்க ஐயா சொன்னீங்க? காடுகள் பெற்றிருக்கும். அப்போ முல்லைக்கு என்ன முல்லை முன் என்பது முன்னடிங்கிற சொல்றோம்லமா ஃப்ரெண்ட், இன்ஃப்ரண்ட் ஆஃப் மவுண்ட் அப்படிங்கிற பொருள்ல தான் ஒரு காலத்துல வந்திருக்கு. ஆனா அதுக்கு முள் அப்படிங்கறது இதெல்லாம் யார் தெரியுமாங்கம்மா சொல்றாரு? நம்ம இவர் இருக்காரு, நம்ம பாவலர் ஐயா சொல்லியிருக்காருமா இந்த கருத்தெல்லாம். பாவாணர் ஐயா இது பாவலர் பாலசுந்தரம் ஐயா சொல்லியிருக்காரு. சரி சரிங்க. திரும்ப எனக்கு பாலசுந்தரம் முல்லை என்பது முன்னிருப்பது அப்படின்னு சொல்றீங்களா? எதற்கு முன்னிறுத்தல், மலைக்கு முன்னிறுத்தினால முன்னு அப்படிங்கிற சொல்றாருமா.
சரி, சரிங்க ஐயா. அடுத்து வந்து நிலம் அப்படிங்கிற அதுவும் சொல். இல்லாம முன்னுதல் என்பதற்கு நினைத்திருத்தல்னு ஒரு பொருள் உண்டுமா. கணவன் ம். பிரிந்து சென்றாலும் கூட காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவனே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. முன்னுதல் என்பதற்கு நினைத்தல் என்கின்ற ஒரு பொருளும் உண்டுமா. சரி, அது சரியா. அது பொருத்தமா இருக்குங்க ஐயா. நினைத்திருத்தல்னா, தலைவன், தலைவி வந்து அவன் பிரிந்து செல்லும்போது அவனை நினைத்திருப்பது. அது நல்லா உம் பொருத்தமா இருக்கு. மறு நினைத்து என்ற கொண்டு சொல்லுக்கு பொறுத்திருத்தல். ஆமா ஆமா, நினைத்து கொண்டு பொறுத்திருத்தல். நினைத்துக் கொண்டு பொறுத்து இருத்தல். அது சரியா வருது. ஆமா, அப்புறம் ஆனா மருது. இருத்தல்னு சொல்றாங்க, அது வெறும் இருத்தல் இல்லம்மா, ம். ஆமா, அவன் பொறுத்திருத்தல். நினைவாலே அவனை நினைத்துக் கொண்டு இருத்தல். ம். ஆமா, நினைவால நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனாலதான் முன்னுதல்னு வச்சாங்க. சரி, சரி, சரிங்க ஐயா. இப்ப அடுத்து நாலாவது 2வது உங்ககிட்ட பேசுறேன். 2வது கேள்வி, இன்னொரு கேள்வி இருக்குங்க ஐயா. நிலம் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து நிற்பதற்கு இடம் கொடுப்பதால் நிலம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஆமாம்மா அது அது ஆமாம்மா கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமாங்க ஐயா? ஆமா, நிற்றலுக்கு இடம் கொடுப்பது நிலம். நில்ங்கிற சொல்லடியா வந்ததுமா. இதை நம்ம இதை இடுகுறி பெயரா உரையாசலாம் எழுதியிருக்காங்க. நம்முடைய ஓ! சரி. தேவனைய பாவாளர் தான் நிலம் என்பது காரண பெயர் அப்படிங்கறத அழகா விளக்கியிருக்காருமா. சரி. நன்றிங்க ஐயா. அதே மாதிரி வைப்பதற்கும் எடுப்பதற்கும் பொருளா இருக்கிறதாமா அது வையம். ம். நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் ஐயா. நான் ராஜ்குமார் கதைக்கிறேன். எனக்கு ஒன்று வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் என்று சொல்றது பார்க்க நீங்கள் ஈழத்தவர் என்று சொல்லியிருந்தா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் நினைக்கின்றேன். என்றால் ஐயா மன்னிச்சுக்கங்க, நான் அப்படிதான் சொல்றது இன்னைக்கு என்னமோ அப்படி வந்துருச்சுங்க, தப்புங்கய்யா. சரி. மற்றது ஐயா, இன்னும் ஒன்று இந்த பாலைக்கு என்ன அந்த பெயர் காரணம் என்பதையும், மற்றது வந்து ஐயா, இன்னும் ஒன்று இந்த மடல் ஏறுதல் என்றது பனை ஏறுதல் பாலுக்கு என்று. பகுப்பு, அதாவது பாலைன்னா அதுக்கு பகுப்புன்னு பேருங்கய்யா. பால்னா பக்கம்னு பேருங்கய்யா. சரி சரி ஐயா. அது மற்றது ஐயா, இந்த குருவிக்கும் மடல் பசுமாடுக்கும் மடல் ஏறுதலை பற்றி நீங்கள் குறிப்பிட்டது கொஞ்சம் வேறுபாடாக இருந்தது. அதான் அதை பற்றி ஒரு விளக்கமா சொல்லுங்க ஐயா. என்னன்னா மடல் ஏறுதல் என்பது பனை ஏறுதல் என்பது போல நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். கூடுதலாக அது அந்த மடல் போன்ற ஐயா, என்ன மடலால் செய்யப்பட்ட குதிரை ஏறுதல் என்ற மாதிரியான ஒரு. ஐயா, மடல் என்கின்ற சொல் வந்து சினையாக பெயர்ங்கய்யா. மடலை உடையதுனால நம்ம தென்னையை கீற்றுன்னு தான் சொல்லுவோம். மடல்னாலே அது பனையை தாங்க குறிக்கும். இந்த பனை மட்டைன்னு இன்னைக்கு சொல்றாங்க. பனமட்டையால் செய்யப்பட்ட குதிரை மாதிரி இருக்கிற குதிரை. ஒரு வாகனத்துலதான் அவர் ஏறுது. அது காலப்போக்கில் மாறினதுங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும், நதிக்கரை நாகரிகம், ஆற்றங்கரை நாகரிகம் தான் நம்மளுடைய பண்பாடு. வலப்பக்கம் இருக்கிற கரையிலிருந்து தெற்பக்கம் இருக்கிற பெண்ணை தான் அவன் பார்ப்பான். அப்படி போகின்ற பொழுதுதான் அவன் நீர்ல விழுவா, அதை காப்பாத்துவான். பூ பறிப்பதற்காக அக்கறையில் முயல்வால் அப்பொழுது இவன் சென்று பறித்து கொடுப்பான். இப்படி ஒரு சில நிகழ்ச்சிகளால தலைவனுக்கும் தலைவிக்கும் ஒரு புணர்ச்சி, இயற்கை புணர்ச்சி நடைபெறுங்கய்யா. இது பழைய காலத்துல எப்படி இருந்ததுன்னா, அந்த பனை மரத்தின் மீது, ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் தன்னுடைய காதலை கிடுகிடுன்னு பனை மரத்தின் மீது நின்றுதான் கூவான். நான் எதிர்பக்கத்தில் இருக்க இன்னாரை காதலிக்கிறேன், எனக்கு அவளை நீங்கள் திருமணம் செய்து தாருங்கள்னு கேட்பான். இதெல்லாம் நான் சொல்லலைங்கய்யா, நம்முடைய பண்பாட்டை பற்றி அலசி ஆராய்ந்தவர்கள். இந்த கருத்துக்கெல்லாம் என்னுடைய கருத்து இல்லை. ஆனா கோபம் மட்டும் என்னுடைய கோபம், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்படி அவங்க பெண்ணை கொடுக்கன்னு சொன்னா என்ன செய்வான், இது வந்து பனை மரத்துல ஏறிடுவாங்க ஐயா. பனை மரத்துல ஏறி அங்க என்ன செய்வான்னா, பெண்ணை எனக்கு கொடுங்கள்னு பேரை சொல்லி சொல்லுவான். அதுக்கு ஊராரும் பெண் வீட்டாரும் சம்மதித்தால், ஒப்புக்கொண்டால் கீழே இறங்கி வந்து பெண்ணை திருமணம் செய்து கொள்வான். அப்படி இல்லைன்னா என்ன செஞ்சிருவான், அங்கேயே பனை மரத்தை என்ன செய்வான், தன்னுடைய கால்களால் இப்படி கட்டிக்கிட்டு அப்படியே அங்கேயே உச்சிக்கு போய் அப்படியே இருந்துருவாங்க ஐயா. அவனை யாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிரைன்லாருக்கு வச்சு மீட்டுடலாம். அப்படிலாம் மீட்ட முடியாது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இது இணையத்து கோபுரத்துல ஏறிக்கிட்டு மிரட்டுறாங்களே, இப்ப அவங்க எல்லாம் தீயணைப்பு துறையினர் எளிமையா கீழே இறக்கிடுறாங்க ஏணிகளை வைத்துக் கொண்டு. ஆனா பனைமரம் என்பது ஒரு 60 அடி 70 அடி உயரம் கொண்ட பனைமரம் உங்களுக்கு தெரியும். அது சிலாம்புகளை கொண்டதுங்க. சின்ன சின்ன இது இருக்கும் அதுல, முள்ளு மாதிரி. அதனாலதான் இப்ப தென்னை மரத்தை பாத்தீங்கன்னா அணைச்சியெல்லாம் ஒண்ணும் செய்யாது.
பனை மரத்துல நம்ம ஏறணும்னா நம்ம நெஞ்செல்லாம் புண்ணா போயிடுங்க ஐயா. இளம் வயதுல எனக்கு கூட அதே மாதிரிலாம் இருந்தது. அப்ப மேல போயிட்டு காலை என்ன செய்வான், அப்படி கட்டிக்குவான், கட்டிக்கிட்டு கையை விட்டுருவாங்க ஐயா. அது ஒரு பெரிய வீர மரபு. கோழை செயல் அல்ல, தற்கொலை என்பது பெரிய வீர மரபு அந்த காலத்துல. அது ஒரு பெண்ணுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பது என்பது. அதுதான் காலப்போக்கில் என்ன செய்ய கொஞ்சம் இயலாமை வந்த பிறகு அந்த பணங்கருக்குகள் ஒரு 4 கருக்களை எடுத்து ஒரு முக்கோணம் மாரி இப்படி சேர்த்து ரெண்டையும் கட்டுறது, கீழே உழுந்த கட்டுறது, முக்கோண அளவுல கட்டிக்கிட்டு பின்னாடி ஒரு முக்கோண அளவுல கட்டிட்டு குறுக்க 2 கழிகளை கட்டணும்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு தேர் மாதிரி இருக்கும். அதுல ஒரு துணியை விரித்து போட்டு தலைவனுடைய முகத்தை எழுதி இந்நாளை காதலிக்கிறேன் என்று ஊர் முழுக்க சுத்தி விடுவோம். பெற்றோருடைய பெண்ணுடைய பெற்றோர் அவமானப்பட்டு நம்ம பெண்ணுடைய மானம் கப்பல் ஏறுகிறது அல்லது நம்முடைய பெண்ணுடைய பெயர் தெரிந்து விட்டது அப்படின்னு சொல்லி வெட்கி தலை குனிந்து உடனே அவங்க பெண்ணை கொடுப்பாங்க. அப்படி அவங்க கொடுக்கலன்னா கடைசியாக என்ன செய்வான், அந்த கருக்கால தன்னுடைய கை காலெல்லாம் கீறிக்கிட்டு உடல் முழுக்க குருதி சொட்டும். இதெல்லாம் ஒரு காலத்தில் ஆணுக்குரியதாக இருந்தது. இன்னைக்கு ஆண்கள் ஏதாவது மணல் ஏறுதே இல்லை. ஆண்கள் தான் வெளிப்படுத்துவாங்க தன்னுடைய காதலை. இன்னைக்கு பெண்கள் தான் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஏமாத்திட்டான், என்ன காதலிச்சா வேற ஒருத்திய திருமணம் செய்ய போறான், நான் அவருடைய உயிரணுவைய வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கேன், நான் 4 மாதமாக இருக்கேன், 5 மாதமாக இருக்கேன்னு இன்னைக்கு காவல் நிலையத்துல போய் புகார் செய்வதும், நீதிமன்றத்துல போய் எனக்கு ஒரு நீதி வழங்குகள் என்று கேட்கிறது இன்னைக்கு யாருடைய செயலா போயிடுச்சு, பெண்ணுடைய செயலாக போய்விட்டது. எனவே ஆணுக்குரிய செயலானது இன்னைக்கு பெண்ணுக்குரியதாக மாறிவிட்டது. மணல் ஏறுதல் என்பது காதலை வெளிப்படுத்துதல்தாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இன்னாரை காதலிக்கின்றேன் என்று ஊரறிய சொல்றதுக்கு பேர் தான் மணல் ஏறுதல். சரிங்க ஐயா, உங்களுடைய விளக்கம் சிறப்பா இருக்கு ஐயா. அது எந்த நூல்ல இதை பற்றி படிக்கக்கூடியதா இருக்கும் என்று உங்களால கூறக்கூடியதா இருக்குமா? அதான் நான் அதை ஒரு தேடிக்கிட்டு இருக்கேன். இதை படிச்சதுனால எனக்கு எனக்கா இது தெரியல, எந்த நூல்லையும் எனக்கு சரியா நினைவு இல்லை. நான் தேடி கண்டுபிடிச்சு தரேங்க ஐயா. சரி ஐயா, நன்றி. இல்ல அது போல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, எல்லோரும் சிலம்பணிகிறதுங்கிற பழக்கம் ஏன் வந்தது, இடையில இந்த ஒட்டியான மணிகிறதுக்காக ஒரு காரணம் சொல்றாங்க ஐயா. பழைய காலத்துல பெண் மட்டும்தாங்க இப்ப களவாடப்படுகின்ற பொருளாக இருந்திருக்கிறாங்க இளம் பெண்கள். அதனால அம்மா என்ன செய்வாங்க, பருவமுற்ற பெண்களை இடுப்புல ஒரு கயிறு கட்டிட்டு காலில் ஒரு கயிறு கட்டிட்டு படுத்திருப்பாங்களாம். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கயிறால் கட்டிய நிலைதான் மாறி மாறி ஒரு நாகரிக வளர்ச்சி பெற்று அதுல அணிகலன்களாக மாறியதுன்னு சொல்றாங்க. நம்ம சமுதாயத்தை பற்றி நன்றாக ஆராய்ந்ததான் சொல்றாங்க. அரஞ்சான் கயிறு கூட அப்படிதான் வந்திருக்க வேண்டும் என்பது அவர்களை கருத்து. காலில் அதே மாதிரி காலப்போக்க கயிறால் கட்டினதா அந்த ஒரு சிலம்பா வச்சிருந்தாங்க. அதுல ஒரு காலில் ஒரு கட்டு கட்டிக்குவாங்க, இடுப்புல ஒரு கட்டை கட்டிக்கிட்டு கணவனுமா வயதுக்கு வந்த பெண்ணும் பருவ பெண்ணும் தாயும் ஒரே இடத்துல தூங்கினாங்கன்னு சொல்லி அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்று வந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல பெண் தான் ஒரு பெரிய இன்ப பொருளாக கருதப்பட்டாள். இன்னைக்கு பெண்ணுக்கு பெண்ணு, ஆணுக்கு ஆணு, அதெல்லாம் மாறி போயிடுச்சு. நம்முடைய சமுதாயம் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுல இன்னைய மாற்றம் என்பது தெரியும் உங்களுக்கு. ஆனா ஒரு காலத்தில் பெண் தான் பெருகிய ஒரு இன்ப பொருளாக இருந்திருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால பெண்ணை களவாடி செல்வார்கள், பெண்ணை தூக்கி சென்று விடுவார்கள் என்கின்ற அச்சத்தில் அப்படியெல்லாம் வளர்த்து இருக்க வேண்டும். அதே போலங்க இன்னொரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுங்க, ஒரு வாய்ப்பு வருது. ஏன் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த பூப்பெய்திய பெண்களை தனியா வச்சிருக்கோங்கதான் ஒரு காரணம் இருக்கு. ஒரு காலத்துல பூப்பெய்திய பெண்கள் காடு மலை இந்த இடத்துல வாழ்கின்ற பொழுது அவர்களுடைய இந்த குருதி மனத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யும், இந்த காட்டு விலங்குகள்லாம் அந்த வீட்டை நோக்கி வரும் அல்லது அவங்களுடைய இருப்பிடத்தை நோக்கி வரும். அதனால இந்த 3 நாளுக்கு அந்த பெண்களை என்ன செய்வாங்க, அந்த குருதி மனம் நின்றுன்ற காலம் வரை ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு குகைகளில் தள்ளி கதவு மூடி வச்சிருந்தாங்க. அதனாலதான் இப்படி வந்துருச்சுங்கிற கருத்தான் சொல்றாங்க. மரத்தின் மீது தனியாக அவங்களை ஒரு கூண்டு கட்டி வைக்கிறது இன்னைக்கெல்லாம் மாறி போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பாலங்கள் ஒரு சிவசங்கருடைய கதையை படித்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு 3 தலைமுறையில் நடந்த மாற்றங்களை அவங்க அந்த பாலங்கிற கதையை சொல்றாங்க.
அதுவே நல்ல சுவையா இருக்கும். நிறைய இருக்குங்கய்யா, சொல்றதுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க ஐயா. கேள்வி கேட்க விரும்புகின்றவர்கள் தொடர்ந்து கேட்கலாம் அல்லது நிறைவு பகுதிக்கு செல்லலாம். ஐயா, எனக்கு இன்னும் ஒரு கேள்வி. மண் அப்படி மண் என்கிற சொல் வந்து மனிதனின் பண்பாட்டிற்கு அடிப்படையாக இருப்பது அப்படின்னு சொன்னீங்க. மண்ல வந்து டன்னகரம், மனிதன் ரன்னகரம், எப்படிங்க ஐயா அடி சொல்லா வந்திருக்கும் அது? அதுக்கு என்ன ஏதாவது காரணம் இருக்கா? ஆமா ஆமா, அது வந்து மண்ணுதல் என்பதற்கு நிலைத்தல் என்கின்ற பொருள்மா. ரன்னகரம் இல்லம்மா, அது வந்து அன்பன் ஒளி உங்களுக்கு தெரியும், இது வந்து நுனினா பல்லொலி உங்களுக்கு தெரியும். அந்த மண் என்கின்ற சொல்லுக்கு அது வந்து மண்ணுதல்னா நிலைத்தல், மன்னனுக்கு அப்படிதான் பேர் வச்சான். இந்த மண் என்பதற்கு கழுவுதல்ங்கிற ஒரு பொருள் உண்டுமா, நல்ல பொருள், நல்லா தெரிஞ்சுங்க. மண்ணுதல்னா கழுவுதல். அதனாலதான் அரசன் குளிச்சுதான் மண்ணு மங்கல்னு வச்சாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு துணியை நீங்க மண்ணுல தூக்கி போட்டீங்கன்னா வெள்ளையாயிடுமா. நம்முடைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இவங்க இருக்காங்களே, இந்த வண்ணக்கர் இருக்காங்களே, வண்ணார்னு சொல்றாங்களே, டோபி என்கின்ற ஒரு இனம், அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உப்பு மண்ணுன்னு சொல்லுவாங்கம்மா, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உப்பு மண்ணை எடுத்துக்கிட்டு வந்துதான் அவங்க என்ன செய்வாங்க, தண்ணியை ஊத்தி அது உள்ளார துணியெல்லாம் போட்டு அதுல போட்டு புழுங்கிதான் வச்சு அப்புறம் வெள்ளாவி வைப்பாங்க. அல்ல, இந்த மண் என்பதற்கு கழுவுதல்ங்கிற பொருளே இருக்குதுமா. சரி சரிங்க ஐயா. மண் வேறு மணல் வேறு. இந்த மண் அல்லாதது மணல். உழவு தொழில், பயிர் தொழில் செய்யறோமா, அதுக்கு வந்து உணவு உற்பத்திக்கு படுகின்ற இடம் வந்து மண். மண் அல்லாதது எது? ஆத்துல கிடக்கிறலாம் மண் அல்லாததுமா, அது மணல். ஒன்னோடு ஒண்ணு விட்டுருச்சுனாக்கா அதுக்கு பேரு மண். மண் அல் மணல். சரி சரி, மண் அல்லாதது. ஓகே ஓகே, சரிங்க. அந்த உப்பு மண்ணை உவர் மண் என்று சொல்லுவோம் ஐயா நாங்க. ஒவ்வொரு மண் தாமா உப்பு மண்ணு. எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. நீங்க ஒரு ராஜ்குமார் வந்து பாலை பற்றி கேட்டதற்கு, பாலை என்பது பால் அந்த பகுதி அப்படின்னு சொன்னீங்க. அதற்கும் குறிஞ்சியும் முல்லையும் முறையில் திரிந்தனவேன்னு சொல்லுவோம் நம்ம. அதற்கு எப்படிங்க ஐயா இணைக்கிறது? பால் என்பதற்கு பக்கம்னு பொருளுமா. முல்லையின் பக்கமாகவும் குறிஞ்சியின் பக்கமாகவும் இடம் கொண்டதுதான் அந்த பாலை. பக்கம் பக்கம். சரி சரி. பகுதி அப்படின்னு கூட சொல்லலாமா. சென்றது பிரிந்து சென்றதுன்னு சொல்லலாமே ஐயா. ஆமாங்கம்மா. நன்றிங்க ஐயா. வினாக்கள். வணக்கம் ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. நீங்க இந்த நிற்பதனால் நிலம் என்ற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தீங்க முதல். அப்படின்னா நிலம் என்பது காரண பேராக எல்லாம் வருது. இப்ப நாங்கள் விடுமுறை பேராக எடுக்க நெல் என்பது நிலம். மண்ணோடு மருவி நிற்பதாமா மரம்னு சொல்றாரு. ரொம்ப அருமையான கண்டுபிடிப்போம் அதெல்லாம். இது தேவனையப்பா வாணராங்க ஐயா. ஆமா, மண்ணோடு மருவி நிற்பதுதான் மரம்ங்கிறாரு. மருவுதல்னா தழுவுதல்னு அர்த்தமா. மண்ணை தழுவி நிற்பதுதான் மரம். அப்ப மரம் நிலம் எல்லாம் காரண பேர் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்றீங்க. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. தமிழ்ல வந்து காரணம் இடுகுறி பேரே இல்லை என்று அவருடைய கருத்துமா. ஆனா இப்ப இடுகுறி என்றுதான் புத்தகங்கள், இலக்கண புத்தகங்களும் சரி, சொல்றேன். நானே சின்ன வகுப்புல இந்த இளங்கலை படிக்கும் போது நான் அப்படிதான் படிச்சாதான் எனக்கு மாற்றத்தை தந்தேன்னு சொன்னலங்கம்மா. இப்ப நாங்க கற்பித்தல்ல ஈடுபடுறாக்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. மண்ணெல்லாம் என்னடா இப்ப நாங்கள் படிப்பிக்கல, அது இடுகுறி பெயராகவே படிப்பிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒரு விளக்கத்துக்காக இதை சொல்லலாமே தவிர மாற்றத்தை ஏற்படுத்த இல்லாது. அப்படித்தானே? அதுதாம்மா. ஆமா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தவை என்பது தொல்காப்பியருமா. அதான் எல்லா பெயர் சொல்லும் வினையை அடிப்படையாக கொண்டது என்பது கால்டுவெல் பெருமகனார். எல்லா இதுவும் வந்து சொல்லும் காரணம் குறித்தவை என்பது நம்முடைய தேவனையப்பாவானார்.
காரணத்தோட வைக்கப்பட்டாலும் மரபு ரீதியாக அது வழங்கி வர்றதால எங்களுக்கு அதுக்குரிய விளக்கம் தெரியாததால தான் நாங்கள் அதை இயற்பெயர் என்றே சொல்றோம். அம்மா இங்க பாருங்கம்மா, இப்ப நான் ஒண்ணு சொல்றேங்கம்மா, உங்களுக்கு மகன் இருக்காருல்லம்மா, ஓ, மகன் அல்லது மகள் இருக்காங்க, அவங்க திருமணம் பண்ணி வச்சீங்கன்னா அவங்களுக்கு பேர் என்னம்மா? மனம் செய்ததுக்கு பிறகு மணமகள்னு வந்துருவா. மணமகள் இல்லம்மா, மருமகள்னு சொல்லுவீங்க. மருமகன் பெயர் தான் லாஸ்ட் மருமகள் ஆகிடுவா, மருமகள். ஆமாம்மா, மருங்கிறது நிறைய பேருமா வல்லின நகரம் போடுறாங்க, தவறுமா. ஓ, மருமகள்னா தழுவி கொள்ளப்பட்ட மகள்னு அர்த்தம்மா. ம், அதே பாருங்கம்மா, மரு தோன்றி, அது ரெண்டு பொருள் உடையதுமா. மரு தோன்றி கையில அப்புறமா அதுக்கு பேரு கையில அது வந்து என்ன தழுவுறதுனாலதாம்மா அதுக்கு மரு தோன்றி. ஒட்டி கொள்ளுது. மருமகள்னா என்ன? தழுவி கொள்ளப்பட்ட மகள், அவள்தான், பெற்றெடுத்த மகள் இல்ல, சேர்த்து கொண்டவள், தழுவி கொள்ளப்பட்ட மகள். நிறைய இருக்குமா, பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கலாம்மா. அதுதான் இப்ப தவறா எல்லாம் நம்ம புரிஞ்சு பயன்படுத்திட்டு இருக்கோங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி மருமகள் அப்படிங்கிறது இடைநிரகரம் தான் போடுறோம். ஆனா வந்து அதனுடைய பொருள் எடுத்துக்கும் பொழுது எனக்கு இன்னொரு மகள் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கிறோம். அது தவறு. நீங்க சொன்ன மாதிரி நான் ஏற்றுக்கொண்ட மகள். ரொம்ப சரியா இருக்கு. தழுவி கொள்ளப்பட்ட மகள்மா. தழுவி கொள்ளப்பட்ட தழுவி கொள்ளப்பட்ட மகள், தழுவி கொள்ளப்பட்ட மகள். பிறப்பெடுத்த மகள், நம்ம பிறப்பித்த மகள் ஒருத்தி இருக்கா. ஆனா இவ யாரு? தழுவி கொள்ளப்பட்ட மகள். இவ மகள் இல்ல, ஆனா மகளா அவளை ஏத்துக்கிறோம். நினைக்கிறேன் இத்துடன் வினாக்கள் பகுதி நிறைவடைந்து விட்டது. நிகழ்ச்சியில் இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கனடா தமிழ் மரபியல் நடுவன் சார்பாக எங்களுடைய பேராசிரியர் ஐயா திருஞான சம்பந்தம் ஐயா அவர்களை இந்த பொழுதில் அனைவரும் சேர்ந்து நன்றி கூறுவதோடு இந்த உங்களுடைய அருமையான இந்த பொழுதில் எங்களோடு இணைந்து பல்வேறுபட்ட செய்திகளையும் எங்களுடைய நிலங்களையும் நிலத்தோடு நிறைய பண்பாட்டு அடைவுகளையும் எங்களோடு பகிர்ந்ததுக்கும் உங்களுடைய கோபத்தை காட்டியமைக்கும் மிக்க நன்றி ஐயா. அடுத்து இந்த நிலத்து பகுதியிலே அடுத்த வாரத்தில் தன்னாட்சி இழந்த தமிழர் நிலம் காரணங்களை கண்டறிதல் விரிவுரையாளர் திரு பொன்னையா விவேகானந்தன் அவர்கள் ஆற்ற இருக்கிறார். இதே நேரம் அனைவரும் இணைந்து 11 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இளமதி சாமிகிராம் வருவாங்க அடுத்தது ஐயா. இளமதி சாமிகிராம் பேராசு இளமதி தானே அடுத்தது? அடுத்த வாரம் 10 மணிக்கு நடைபெறுகிறது. நெய்தல் நிலமும் மக்களின் வாழ்வியலும். அடுத்த கிழமை நெய்தல் நிலமும் மக்களின் வாழ்வியலும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார் பேராசிரியர் சாவண்ணா இளமதி அவர்கள். 25ஆம் தேதி ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2026 காலை 10 மணிக்கு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அடுத்து வருகின்ற தொடர்ந்து அதே நாளிலே எங்களோட 11 மணிக்கு பொன்னையா விவேகானந்தன் அவர்கள் பேச இருக்கிறார். 2 ஒரே நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. முதலில் நடைபெற இருப்பது நெய்தல் நிலமும் மக்களின் வாழ்வியலும். உரையாசிரியர் பேராசிரியர் சா இளமதி. அதே நாள் 11 மணிக்கு தன்னாட்சி இழந்த தமிழர்கள் நிலமும் காரணங்களை கண்டறிதலும் உரை நடைபெற இருக்கிறது. அது விரிவுரையாளர் திரு பொன்னையா விவேகானந்தன் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார். அனைவரும் இணைந்து சிறப்பிப்போம். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பேராசிரியர் திரு திருஞான சம்பந்தம் ஐயாவுக்கு நன்றி ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். மீண்டும் நாங்கள் வகுப்பினூடாக சந்திப்போம் ஐயா. நன்றி, மகிழ்ச்சி ஐயா. நான் தொடர்ந்து அவங்களோட 2 ஆண்டுகளா பயணம் செஞ்சிட்டு இருக்கேங்க. அம்மாக்களோடும் ஐயாக்களோடும். எல்லா அம்மாக்களும் ஐயாக்களும் இங்க இருக்கிறோம் ஐயா. ஆமா, ரொம்ப நன்றிங்கம்மா. மீண்டும் பேசுறதுக்கு ஐயா நன்றி, அம்மா நன்றி. மகிழ்ச்சியோட விடைபெறுவோம்.